நண்பா, நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம நெல்லை சாலமன் தான் இருக்காரு. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க். இப்போ வந்து நான் ஒவ்வொரு இதை உணர்ச்சி இது சொல்லுவேன், நீங்க வந்து நடிச்சு காட்டணும். ஓகே. பயம், சார் என்ன சார் பண்றீங்க? இது பாத்ரூம்ல போற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னது? மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுலேயும் இந்த கராத்தே, பாக்ஸிங், கும்ஃபுலாம். நீங்கள் பண்ணது வித்தியாசமான ஒரு சண்டை பயிற்சி இருந்தது. டம் டிப்னு ஒரு கலை இருக்கா? நம்மளா உருவாக்கிட வேண்டியதா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யார் 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 யார்? நெல்லை சாலமன், நெல்லை சாலமன், நெல்லை சாலமன். பைத்தியமாவே இது கடிக்கலாம் மாட்டீங்களா? கடிக்கல மாட்டேன். அதெல்லாம் வந்து கடிச்சு அப்பமே 1 லட்சம் ரூபாய் இழந்தது போதும். ஒரு காதை கடிச்சு துப்பிட்டேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 20 2 பேரும் சேர்ந்தா என்ன அடிக்க முடியாது. 4 பேர் சேர்ந்தா என்ன அடிச்சிடலாம்ல. அப்ப 4 பேர் சேர்ந்து அடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? எவனையாவது ஒருத்தனை காதை பிடிச்சி பயமா அது கடிச்சிடாத. 10% ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா 100% கொடுக்கணும். அப்பந்தான் மக்கள் நம்மளை பார்ப்பான். நான் சொன்னல, கண்ணத்தான் பார்ப்பான் முதல்ல. எப்படியே பாருங்க. இப்படி பார்த்தா அவன் தலையை குனிஞ்சிருவான். ஆமா, பின்ன ஏதோ தப்பான ஆளா இருக்கும் போல. இதுக்கு பேரு ஜோக்கா? நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பா, நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம நெல்லை சாலமன் தான் இருக்காரு. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. வணக்கம் ஜெய் மணிவேல் அவர்களே. வணக்கம் வணக்கம். இந்த மாதிரி ஜெய்மணிவல் யாரும் கூப்பிட்டதே இல்லை. நீ இவ்வளவு கண்ணீர்னு இருக்கீங்க. எப்பயுமே அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காவே இருப்பீங்களா? எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். எப்பயுமே அலர்ட்டா இருக்கணும், இல்லைன்னா வேற யாராவது வேலை காட்டிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேரோட வீடியோஸ்ல வந்து நீங்க ஒரு மீம் டெம்ப்ளேட்டாவே யூஸ் ஆகுறீங்க. ஓ, அவ்வளவு யூஸ் ஆகுறா? ஆமா, நிறைய பேர் சிரிக்க வைக்கிறீங்க. பேரை வச்சு செய்யறதுக்கு நான் யூஸ் ஆகியிருக்கேன். வச்சு செய்யறதுக்கு இல்ல, சிரிக்க வைக்கிறதுக்கு. சிரிக்க வைக்கிறது. ஆமா, எங்க வீடியோஸ்ல கூட உங்க டெம்ப்ளேட்ல யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறமேட்டு தான் சரி நம்ம இவரே ஏன் பிடிச்சா என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு பிராங்க் பண்றப்ப பிடிச்சிட்டீங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அது என்னது? மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுலேயும் இந்த கராத்தே, பாக்ஸிங், கும்ஃபுலாம். நீங்கள் பண்ணது வித்தியாசமான ஒரு சண்டை பயிற்சி இருந்தது. டம் டிப்னு ஒரு கலை இருக்கா? நம்மளா உருவாக்கிட வேண்டியதா? இந்த கோர்ஸுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த ஸ்போர்ட்ஸா? இது எப்படி? இது வந்து ஒரு சயின்ஸ். இது சயின்ஸா? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும், ரவுடிகள்லாம் நிறைய ரவுடிகளை சந்திச்சிருக்கீங்களா? நான் சந்திச்சது இல்லை. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் எவ்வளவு பெரிய ஊர்? எவ்வளவு ஜனத்தொகை இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். மெட்ராஸ் இல்லைங்களா? அது நீங்க அதெல்லாம் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களே. கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இதுல 10% தான் நெல்லையில இருப்பாங்க. அப்படிங்களா? ஆனாலும் கொலையில நம்பர் 1 நெல்லை தான் இருக்கு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நீங்களே பெரிய ரவுடி. நீங்க ரவுடி இப்பெல்லாம் ரவுடி எல்லாம் விட்டாச்சு. ரவுடி தனத்தெல்லாம் விட்டு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஓகே ஓகே. அப்ப எல்லாம் வந்து தொழில் தான். அப்படியா? என்ன பிசினஸ்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யார் 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 யார்? நெல்லை சாலமன், நெல்லை சாலமன், நெல்லை சாலமன். பைத்தியமாவே இது கடிக்கலாம் மாட்டீங்களா? கடிக்கல மாட்டேன். அதெல்லாம் வந்து கடிச்சு அப்பமே 1 லட்சம் ரூபாய் இழந்தது போதும். ஒரு காதை கடிச்சு துப்பிட்டேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 20 2 பேரும் சேர்ந்தா என்ன அடிக்க முடியாது. 4 பேர் சேர்ந்தா என்ன அடிச்சிடலாம்ல. அப்ப 4 பேர் சேர்ந்து அடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? எவனையாவது ஒருத்தனை காதை பிடிச்சி பயமா அது கடிச்சிடாத. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களை பழைய படங்களில் நிறைய படங்களில் இந்த மனுஷனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆட நம்ம நெல்லை சாலமன் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கீங்க. வந்து அட்மாஸ்பியர்லையும் அப்போ லிங்க் தெரியாமல் இருக்கும்போது அட்மாஸ்பியரில் யூஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு 50 படங்களில் சின்ன சின்ன டைலாக் ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் போயிடும். அதான் ஏதோ ஒரு படத்தோட போலீஸாக கூட வந்தீங்களே. போலீஸ் இந்த கமல் சார் படம் இருக்கு இல்லையா, தெனாலி. உயிரில் கலந்த உயிரே அப்படின்ட்டு ஒரு சாங் வரும் இல்லையா, ஜோதிகா எழுதிட்டு வர்றது மாதிரி. அப்புறம் சிப்பாயில் வேஷம் போட்டு நிற்பேன். அங்கேருந்து வருவார் கமல் சார் வந்து ஜெயராம் சார்கிட்ட கேட்பார்,
அப்படின்னு கேளு அப்படிம்பாரு. ம் அந்த உடனே என்கிட்ட கேட்டாங்க மேக்கப்பா அப்படின்னு. இல்லை பக்கா அப்படி. செட்டில் இருந்து இறங்கி வந்து அப்படி உரசி பார்த்துட்டு எந்த ஊர் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கா இவனுக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னொரு செட்டில் இருந்து உள்ளவனை தான் இங்கே கொண்டாந்து போட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு கேட்டாங்க. அப்போ நான் திருநெல்வேலி அப்படின்னேன். அவ்வளோதான் என் பேசினார். ஓஹோ. கமல் சார் அப்படி தொட்டுட்டு இப்படி வணக்கம்லாம் மாப்பிள்ள. அப்படி பார்த்துட்டு போனாரு. மேக்கப்பான்னு பார்க்காம அந்த மேக்கப்பா இல்லை இது ஒரிஜினல் கலராங்கிற மாதிரியா? அந்த அளவுக்கு நான் உலக அழகா நான் தெரிஞ்சிருக்கேன். சரி, இவ்வளவு படங்கள் நடிச்சிங்களே, உங்களுக்கு ஹீரோ ஆகிற அந்த வாய்ப்பு இல்ல ஆசை கனவு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமே? உங்களுக்கு சினிமால வந்து என்ன ஆசை? வரும்போது நான் வந்து வில்லனா வரணும் இல்லைன்னா காமெடியா வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்தேன். எதனால வந்து நீங்க பர்டிகுலரா ஹீரோ ஆகாம வில்லன் ஆகணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? ஆனந்தராஜ் மாதிரி வில்லனா வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ? நெல்லை சாலமன்னா தனியா வரணும். தனியா வரணும். எவன் இல்ல ஆனந்தராஜ் என்ன பண்ணுவாரு, ஆனா உடனே ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் டேரக்டருக்கு கதை என்ன சொல்றாங்களோ அந்த கதைக்கு அந்த டைலாக்குக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணுமோ அதை அப்படியே பண்றது தான் நெல்லை சாலமன். நீங்க ஆனந்தராஜோட மோசமான வில்லனா வந்திருப்பீங்க போலயே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு 10% ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா 100% கொடுக்கணும். அப்பந்தான் மக்கள் நம்மளை பார்ப்பான். நான் சொன்னல கண்ணத்தான் பார்ப்பான் முதல்ல. எப்படியே பாருங்க. இப்படி பார்த்தா அவன் தலையை குனிஞ்சிருவான். ஆமா, பின்ன ஏதோ தப்பான ஆளா இருக்கும் போல. பொண்ணை பார்த்தா அது லவ் பண்றது. அது எப்படி பார்ப்பீங்க? அது அவங்க பார்க்கவே கூடாது. பார்க்கவே கூடாதா? அதாவது நம்மளை பார்க்கறது மாதிரி. அது அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்லி காட்டுங்களேன். போன்ல இப்போ ஒரு ஆண்டி பக்கத்துல நிக்கணும் வச்சுக்கோங்க. ஆண்டி தானே அதுவும்? நமக்கு போதும் ஆண்டி போதும். சரி, ஆண்டி நிக்கிறாங்க. பொண்ணுன்னா வேண்டாம். ஆண்டி நிக்கணும் வச்சுக்கோங்க. தம்பி சொல்லுங்க. என்ன அது அந்த 1000 மூட்டை எடுத்து போட்டியா? நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிறீங்க? லாரியில ஏத்த சொன்னல, அதை ஏத்து. என்ன செய்யணும்னு சொல்ல. சரி சரி, பேங்க்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் அனுப்பி விட்ட சொன்ன அந்த அவனுக்கு அனுப்புனியா? ஏய் எங்கடா பேசிட்டு இருக்க, இங்க பேசுடா அப்படிங்கும் போது அப்படி கிராஸ் ஆகுது. என்னது 100 மூட்டைங்கிறான், 10 லட்சம் ரூபாங்கிறான், 20 லட்சம் ரூபாங்கிறான். அவளு ஒரு மோசமா இருக்கானே. அப்படி அப்படி கவர் ஆகும். இவ்வளவு நேரம் நீங்க ஆண்டி கிராஸ் ஆகிற மட்டும் காலையா இப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, துடிக்குது அப்படி ஆண்டி பார்த்ததும். துடிக்குது, அதாவது இளமை துடிப்பா. அப்படி அப்படி மூஞ்ச பார்க்க கூடாது. மூஞ்ச பார்க்காம வேற ஆண்டி வேற எங்க பார்க்கறது? Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. மூஞ்சியெல்லாம் பார்க்கவே கூடாது. அது பேரு தான் அவங்கள நம்ம கிட்ட வந்து, சார் எந்த ஊர் சார் நீங்க? நல்ல சார் சொல்லுங்க, இங்கேயும் பார்த்துருக்கீங்களா நீங்க? என்ன பார்த்துருக்கீங்க? என்னை மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பே இருக்காது. சத்தியமா இருக்காது. சரி விடுங்க, உங்களுக்கு எந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் கண்ட்ரி தானே, வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸா? சார் உங்க கண்ட்ரி வெஸ்ட் இண்டீஸுங்கிறீங்க. அங்க போனா தானே நான் வந்து பிரைட்னஸா தெரியுவேன். நீங்க டம் டும் பண்ணிடுறீங்க. டிம் டம் பண்ணனோ பாய் ஸ்வீட் கோ பேக் கோ ஸ்பெண்ட் கோ பேக். யா இன்ஷான் யோ ஹாய் நோலி ஷோமன், how are you man? Yes. What a meeting, nice meeting you. Yes. Where is your girlfriend? Nice. Very Nice girlfriend? Yes. You correct that auntie with 20 lakhs. No. Oh. Auntie, I am ready. What ready man? Tom tim tim tom. Oh. Night auntie could tom tim tim tom. Okay man. Okay. Hey, be careful that husband. You. Oh. No. You jolly. உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க். இப்போ வந்து நான் ஒவ்வொரு இதாக உணர்ச்சி இது சொல்லுவேன், நீங்க வந்து நடிச்சு காட்டணும். ஓகே. ஓகேங்களா? ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிடலாம். ரெடி. பயம்,
சார் என்ன சார் பண்றீங்க? இது பாத்ரூம்ல போற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க திடீர்னு. ஜாலிதான். ஓகே சார். இப்போ வந்து மந்த ஆண்டியை அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு, அவங்களுக்கு அடிச்சு இழுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு உடனே கோவம். இன்னைக்கு அமைஞ்ச ஆண்டிய இழுத்துட்டு போயிட்டான்டா, வேற ஆண்டிய வர வைக்கிறடா. நம்ம இன்னைக்கு நினைச்சதை முடிக்கிறடா, விட்டுறாத. 10 லட்ச ரூபாய் செலவு பண்றாங்க, வர சொல்லுடா. காதல் காதல் பஞ்சு முட்டாய் போன்றது. பஞ்சு முட்டாய் போன்றதா? ஏன் சார் நாக்கில் வச்சா? ரொம்ப மென்மை. ஓகே, நீங்க நாக்கில் வச்சீங்கன்னா கரைஞ்சிரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து லவ் ஸ்ட்ரைட்டாவே ரொம்ப அங்கெங்கெல்லாம் சுத்தி அலையக்கூடாது. என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களே. இல்லை, இப்போ என்னை பார்த்துட்டீங்களா? என்ன தோணுது? எனக்கு ஒண்ணுமே தோணல. இங்க ஓடிடலாம் தோணுது. ஏன் கோவமா பேசிட்டனா? கோவமா இல்ல, அப்புறம் நீங்க கண்ணாலே என்னை கர்ப்பமாக்கிறீங்களோன்னு பயமா இருக்கு. எடுத்தவொன்னே பண்ண மாட்டேன். எடுத்தவொன்னே பண்ண மாட்டீங்களா? நல்லா பழகணும். பழகணுமா? சரி. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அப்படியா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உங்கள்கிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா, நல்ல பட்ட படிப்பு இருக்கா? இதெல்லாம் இருந்தா தான் நீ காதலிப்பியோ? எஸ். சரி, நான் அப்ப அடுத்த ஆளை பார்த்துக்கிறேன். ஐ டோன்ட் லைக் யூ. பார்த்தீங்களா, உங்க மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன். இதுதான் நெல்லை சாலம். துண்டை போட்டு பிடிச்சிங்களா இல்லை குச்சி போட்டு பிடிச்சிங்களா? பிடிச்சிட்டல்ல? சரிங்க சார். சோகம். சோகம் எப்படிலாம் வாழ்ந்துக்கணும், எப்படிலாம் வாழணும், தகுதி இல்லாமலே போயிட்டோம். 26 வருஷம் ஆச்சுப்பா சினிமாவுக்குள்ள வந்து. அப்படிங்கிறதுக்கு முன்னால காணாமாக்கிறாங்க. ஏன் இப்படி ஆக்குனாங்க? இந்த மூஞ்சி காரணமா, இந்த மூளை காரணமா, இந்த கண்ணு காரணம், இந்த பல்லு காரணம், எதுதான் காரணம்? இதுக்கு மேல சோகத்தை என்னையா சொல்றது? சரி, கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு திடீர்னுட்டு சில பேருக்கு வந்து வாழ்க்கை கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்குங்கிற மாதிரி, இதுக்கு மேலே பயங்கரமாக பெரிய ஆக்டர் ஆகிட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஆகலாம். வருத்தப்படாதீங்க, இதுதான் ஆரம்பம். தோல்வி நிலையென நினைத்தால் நல்லை சாலம் உன்னை நினைத்து கொண்டடா. வாழும் சுமையதை நீக்கி நல்லை சாலம் உன்னை பார்த்து கொள்ளடா.